ஹாய், வெல்கம் டு கேம் புக் கிட்ஸ் லைப்ரரி. இன்னைக்கு நம்ம இன்ட்ராக்டிவ் புக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ட்ராக்டிவ் புக்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு புக்கில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எலிமெண்ட் குழந்தைங்களோட கியூரியாசிட்டியை பில்ட் பண்ணி அந்த புக்கை விஷுவலாக மட்டும் இல்லாமல் அவங்க ஃபிசிக்கலாகவும் அந்த புக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கும். இங்கே டிஃப்ரெண்ட்டான இன்ட்ராக்டிவ் புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். அது மூலியமாக அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கணும் நான் கடைசியில் சொல்கிறேன். இது வந்து கிராப் அண்ட் புல்னு சொல்லுவாங்க. இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிராப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இந்த மாதிரி பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அதை அவங்க இப்படி புல் பண்ணி புஷ் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிரர் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹூப்ஸ் அண்ட் லூப்ஸ். ஹூப்ஸ் அண்ட் லூப்ஸ்னால் இந்த மாதிரி வெல்க்ரோ வச்சு புக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை அவங்க ஈஸியாக பிஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப அங்கே பிளேஸ் பண்ணலாம். இந்த புக்கில் இருக்கக்கூடிய இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே பயங்கர போல்டாக கலர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த புக் பார்க்கலாம். இது வந்து கூகுளி ஐ புக். இது அவங்க எடுத்து ஷேக் பண்ணும் போது அவங்க ஐ ட்ராக்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே அந்த ஷீப்போட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா பேஜ் டு பேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் சிம்பிளாக அந்த ஷீப் பற்றி ஃபேக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டச் அண்ட் ஃபீல் புக்ஸ். டச் அண்ட் ஃபீல் புக்ஸில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டெக்ஸ்சர்ஸில் இந்த மாதிரி பேட்சஸ் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ரியாக இருக்குது, ரஃப்பாக இருக்கும், சாஃப்ட், பம்பி, இந்த மாதிரி ரிஜிட் பேட்சஸ்னு டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்சர்ஸில் இருக்கும். இது குழந்தைங்களோட டாக்டைல் சென்சரி டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளாப் புக்ஸ் வந்து ஜஸ்ட் அவங்க சர்ப்ரைஸ் மட்டும் பண்ணாது, அவங்க வந்து இந்த ஃப்ளாப்குள்ளே என்ன இருக்கும்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரிப்பீட்டடாக அவங்க யூஸ் பண்ணும் போது இந்த ஃப்ளாப்க்கு பின்னாடி இதுதான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க மெமரைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களோட மெமரி டெவலப்மெண்ட்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பாப்அப் புக்ஸ். இப்போ குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸான 3D எலிமெண்ட் அவங்க புக்கில் பார்க்கும்போது அவங்க அந்த ஸ்டோரியை கேட்கும் போது அவங்களோட இமேஜினேஷன் அப்படிங்கிறது வேற லெவலில் பூஸ்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்லைடர் புக்ஸ். இதை புஷ் புல் ஸ்லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த பாயிண்டரை நம்ம ஃபிங்கர் பிளேஸ் பண்ணிட்டு எந்த டைரெக்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்களோ அதில் மூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து அழகாக மூவ் ஆகும். இது மூலிமா குழந்தைங்க என்ன கற்றுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட். அதாவது நான் ஒரு விஷயம் செய்கிறதுனால இன்னொரு விஷயம் நடக்குது, நான் இதை புஷ் புல் பண்ணுறதுனால ரொட்டேட் பண்ணுறதுனால இந்த இமேஜ் மூவ் ஆகுது அப்படிங்கிறத அவங்க கற்றுப்பாங்க. அட் லாஸ்ட் நம்மக்கிட்ட இந்த சவுண்ட் புக்ஸ் இருக்குது. சவுண்ட் புக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேஜ்லேயுமே வந்து இது வந்து ஜங்கிள் தீம். ஸோ ஒவ்வொரு பேஜ்லேயுமே ஒரு அனிமலை பற்றி மட்டும் கொடுத்துருப்பாங்க. சிம்பிளான ஃபேக்ட்ஸ் இருக்கும். இதே இமேஜ் வச்ச மாதிரி இங்கே ஒரு பட்டன் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணால் அந்த அனிமலோட சவுண்ட்ஸ்லாம் வரும். இந்த மாதிரியான இன்ட்ராக்டிவ் புக்ஸ் குழந்தைங்களோட எந்த மாதிரியான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னா அவங்களோட ஸ்மால் மசில் மூவ்மெண்ட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அவங்களோட ஃபிங்கர் மசில்ஸ், இந்த பின்சர், கிராஸ்ப், இது எல்லாத்தையுமே பெட்டர் ஆகும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட விஷுவல் ஸ்டிமுலேஷன். இங்கே இருக்கக்கூடிய இமேஜஸ், அதோட போல்ட் அண்ட் பிரைட் கலர்ஃபுல் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் அவங்களோட விஷுவல் ஸ்டிமுலேஷனை, அவங்களோட இமேஜினேஷனை பில்ட் பண்ணும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லிஸ்னிங் ஸ்கில்ஸ். இந்த சவுண்ட் புக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்களோட லிஸ்னிங் ஸ்கில்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஃபோர்த் அவங்களோட கம்யூனிகேஷன் இல்லைன்னா வொக்காபுலரி பில்டிங் வந்து பெட்டராக இருக்கும். இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட சிட்டிங் டாலரன்ஸ் ஆகட்டும், இல்லை அவங்களோட அந்த ஃபோக்கஸ் ஆகட்டும் இம்ப்ரூவ் ஆகும். நார்மலாக நம்ம ஒரு ஸ்டோரி படிக்கிறோம் அப்படின்னா குழந்தைங்க அந்த ஸ்டோரி முடிக்கிற வரைக்குமே உட்காரலாம் மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருப்பாங்க. ஆனால் அவங்க ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்ணாமல் அந்த புக்கோட அவங்க இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க அந்த ஸ்டோரியை கேட்கும் போது அவங்களோட சிட்டிங் டாலரன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய புக் ரிவ்யூஸ் நாங்கள் போட போகிறோம். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன். தேங்க்யூ.